அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது மகாபாரத கிளைக்கதைகளில் தலைப்பு பொக்கிஷம். கிருஷ்ணர் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி ரொம்பவும் பக்தி வச்சுருந்தாளாம். அவள் ரொம்ப ஒரு ஏழை பெண்ணாம். ஒரு நாள் துவாரகை சென்ற அவள், கிருஷ்ணா, உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்டாலாம். கிருஷ்ணர் தன்னிட்ட ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருந்தாளாம். அவர் கேட்குறத நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாலாம். ஆனால் ஒரு அழுக்கு கோணிப்பை மூட்டையை அவட்ட கிருஷ்ணன் தந்தாராம். நான் செல்கிற இடத்தெல்லாம் இதை தூக்கி கொண்டே வா, அது போதும் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த ஏழை பொண்ணுக்கிட்ட. அனைவரோட முன்னிலையிலையும் இந்த அழுக்கு கோணிப்பை மூட்டையை எப்படி கொண்டு போகிறது என்று எண்ணாதே, நம் கண்களை தவிர வேறு கண்ணுக்கு இது தெரியாதுன்னு சொன்னாராம். அந்த பொண்ணுக்கு ஒரு அழுக்கு கோணிப்பையில் ஒரு மூட்டையை கொடுத்து, இதை நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூட்டை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இது அழுக்கு கோணிப்பை, இதை எப்படி நம்ம தூக்கிட்டு போகிறது அப்படின்னு நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. திகைத்து போனாலாம் அந்த பெண். பக்தி பூர்வமாக எதையாவது சொல்வார் அப்படின்னு நினச்சா இப்படி அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்கிறாரே அப்படின்னு எரிச்சல் தோன்றுச்சான் அவளுக்கு. வேறு வழி இல்லை, ஆனால் கிருஷ்ணர் சொல்லிட்டாரே, அதை அவர் செல்கிற இடத்தெல்லாம் நம்ம தூக்கிட்டு தான் போகணும். அந்த பொண்ணும் சரின்னு ஒப்புக்கொண்டாலாம். பலமுறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணர் அவகிட்ட எதுவுமே சொல்லலையாம். பலமுறை அவள் கோணிப்பை மூட்டையை சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினாராம் கிருஷ்ணர். ஒரு நாள் போதும் நீ சுமந்தது, மூட்டையை இறக்கி வை அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாராம். நம்மால் சிரிச்சுக்கிட்டே கேட்பார்ல, புன்முறுவலோட கேட்டிருக்காரு. கோணிப்பை மூட்டை தானே அவிழ்ந்ததாம். அதில் விலை மதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் ரத்தினங்களும் குவிந்து கிடந்தனவாம். இத்தனை காலம் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு என்னோட பரிசு தான் இது, எடுத்துக்கோ அப்படின்னு நம்மால் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. சட்டென்று கிருஷ்ணரோட பாதங்களில் விழுந்த அந்த பெண்ணு, கிருஷ்ணா, என்னை மன்னித்துடு, அரும்பெரும் பொக்கிஷத்தை என்கிட்ட கொடுத்துருந்த, இருந்தும் எனக்கு அதோட அருமை தெரியலை, இத்தனை காலம் உன்னை தவறாக நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். உன்னை சந்தேகிக்காமல் உன்னோட நோக்கத்தை புரிஞ்சு கொண்டிருந்தா இந்த சுமை எனக்கு சுமக்கிறதுக்கு ரொம்ப இன்பமாக தான் இருந்திருக்கும். புலம்பி இருக்கவோ குறை சொல்லி இருக்கவோ முகம் சுளிக்கவோ நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாலாம். அமைதியாக சிரிச்சாராம் நம்மால். இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை ரொம்ப கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக தயாரித்து அவங்க கிட்ட கொடுக்குறாப்புல. அதனை சுமையாக நினைக்கிறதும் பொக்கிஷமாக பார்க்குறதும் அவங்கவுங்க மனநிலையில் தான் இருக்குது. யாரால் எதை சுமக்க முடியும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். தாங்க முடிந்த அளவு மட்டும்தான் அவன் சுமையை எல்லாருக்கும் தருவான். அது மட்டுமல்ல, அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான். அனைத்தும் இறைவன் செயல்னு நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சி நம்பினோம்னா சுமைகள் எல்லாமே சுகமாக தான் தெரியும். இன்றைக்கி எத்தனை பேர் வயதான தன்னோட அப்பா அம்மாவை முதியோர் ஆசிரமத்தில் விட்டுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பெத்த பிள்ளைங்க இப்படி பண்ணலாமா? அந்த தாயும் தகப்பனும் தான் அவங்களுக்கு இன்றைய நாளில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அரும்பெரும் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மட்டும் என்றைக்கு தொலைச்சிடாதீங்க மக்களே. தாயும் தகப்பனும் உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க வயசு ஆக ஆக அவங்களும் ஒரு குழந்தை போல் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறதும் உங்களோட கடமை. முக்கியமான வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாத இழக்கக்கூடாத பொக்கிஷம்னா அது தாயும் தகப்பனும் தான் என்று கூறி இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி,
வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.